அடுத்தது காமா கதிர்களில் வந்து எந்த விதமான மின்சுமையும் என்ன இருக்காது, ஏன்னா நியூட்ரல் தானே அது, அதனால் எந்த விதமான மின்சுமையும் இருக்காது. ஸோ அது நடுநிலை துகள் அல்லது மின்சுமை அற்றது. காமா கதிர்கள் நடுநிலை துகள்கள் அல்லது மின்சுமை அற்றது. அதனால் மின்சுமை இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சுழி, ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமான பாயிண்ட், அயனியாக்கும் திறன் ஆல்பா கதிர்களில் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட அயனியாக்கும் திறன் 100 மடங்கு அதிகம் மற்றும் காமா துகள்களை விட 10,000 மடங்கு அதிகம். அயனியாக்கும் திறன் பீட்டா கதிர்களை விட 100 மடங்கு அதிகம், காமா கதிர்களை விட 10,000 மடங்கு அதிகம். அடுத்தது பீட்டாவில் வந்து அயனியாக்கும் திறன் குறைவு. பீட்டா கதிர்களில் வந்து அயனியாக்கும் திறன் குறைவு. காமாவில் வந்து இது 2 விட ரொம்ப குறைவு. அடுத்தது குறைந்த ஊடுருவும் திறன் ஆல்பா கதிர்கள். குறைந்த ஊடுருவும் திறன் ஆல்பா கதிர்கள் குறைந்த ஊடுருவும் திறன். ஓகேங்களா? அதை விட கொஞ்சம் அதிகம் பீட்டா கதிர், பீட்டா கதிரை விட கொஞ்சம் அதிகம் காமா கதிர். இருக்கிறதுல ஊடுருவு திறன் வந்து ரொம்ப குறைவு ஆல்ஃபா, அதை விட அடுத்தது வந்து பீட்டா, பீட்டாவை விட அதிகம் வந்து காமா. அடுத்தது மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கமடையும் ஓகேங்களா? மின் மற்றும் காந்த துகள்களால் விளக்கமடையும். ஆனால் காமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இதுவும் விளக்கம் அடையும் தான், மின் மற்றும் காந்த துகள்களால் விளக்கம் அடையும். ஆனால் ஆல்ஃபா துகளுக்கு எதிர் திசையில் தான் விளக்கம் அடையும். ஆல்ஃபா துகள்களுக்கு எதிர் திசையில் விளக்கம் அடையும்.